உங்களையும் உங்கள் மூலம் உலகையும் உருமாற்றும் நம்ப முடியாதவை 400. நடக்க முடியாதவற்றை நம்மை கொண்டு நடத்துகிறவரே நம் தேவன். நம்ப முடியாததை நம்புவதே நம் விசுவாசம். தேவ பிள்ளை தேவனென்று இயேசு சொன்னாரே, நீ மனுஷன் அல்ல, மறந்திடாதே. கல்லறையை மாத்திரமல்ல, கல்லறை தோட்டத்தையே காலி செய்யும் ஆற்றலும் இப்பொழுதே உனக்குண்டு. நான் செய்ததை விட பெரிய கிரியையும் நீ செய்வாய் என உன்னை பார்த்து சொன்னவர் எல்லளவும் பொய்யுரையா இறைமகனாம் இயேசுவன்றோ. அவர் எங்கும் எப்பொழுதும் உனக்குள்ளே வாசம் செய்கிறாரே. நீ செல்லும் இடமெல்லாம் அந்த ஜீவ தண்ணீரை கட்டவிழ்த்து விடு. நீ கட்டவிழ்ப்பதை பரலோகம் கட்டவிழ்த்து வையகத்தை வாழ வைக்கட்டும். நம்ப முடியாத 400 சத்தியங்களை தொடர்ந்து கேட்போம். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய 2 மிக முக்கிய காரியங்கள். தேவன் உங்கள் மேல் வைத்திருக்கிற அந்த அளவற்ற அகாப்பே அன்பை குறித்த நாலேஜ் தேவை. 2வது, அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் உனக்குள்ளே சர்வ ஆற்றல் மிக்கவராக வாழ்ந்து கொண்டு உன்னை கொண்டு உலகத்தை கலக்கக்கூடிய சக்தியினாலே உன்னை நிரப்பி வைத்திருக்கிறாரே. இந்த 2 சத்தியங்களையும் அறிவதைத்தான் இயேசு கிறிஸ்து சொன்னார். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அது விடுதலையாக்கி சும்மா விடாது அருமையானவர்களே. உங்களை ஐஸ்வர்யவனாக்கும், உங்களை உயர்த்தும், சிங்காசனத்தில் உட்கார உங்களை அழைத்து செல்லுகிற இந்த 2 அறிவை நான் திரும்ப சொல்லுகிறேன். தேவன் உங்கள் மேலே வைத்திருக்கிற நிகரே இல்லாத, நிபந்தனையே இல்லாத அந்த அன்பு. 2வது, தேவன் உங்களை நிரப்பி வைத்திருக்கிற நிகரே இல்லாத அந்த ஆச்சரியமான ஆற்றல். இந்த எங்களுடைய செய்திகளிலே இந்த 2ஐயும் நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறதுனால, இந்த 2 சத்தியங்களையும் நீங்கள் அறிந்து கொண்டே இருக்கிறதுனால உங்கள் கவலையிலிருந்து நீங்கள் வெளியே வந்திருக்கிறீர்கள், கண்ணீரிலிருந்து வெளியே வந்திருக்கிறீர்கள், களிப்பான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அது அவருடைய சுத்த கிருபை, அவருக்கே மகிமை உண்டாவதாக. கிருபையாக தேவன் தந்த 400 நம்ப முடியாத சத்தியங்களிலே 141வது, கல்லறையை காலி செய்த அதே அதிசய ஆற்றல் உங்களுக்குள்ள. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் as well as very important. இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இம்பார்ட்டன்ட் ட்ரூத் என்ன தெரியுமா அருமையானவர்களே? கல்லறையே காலி செய்யக்கூடிய ஆற்றலையே தேவன் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்குள்ள வைத்திருக்கிறார். பல வசனங்களிலிருந்து தேவனுடைய ஆவியானவர் நமக்கு கற்றுத்தரப்போகிறார். ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ மாஸ்டர். ஹல்லேலூயா. அந்த வல்லமை எந்த வல்லமை தெரியுமாங்க? பவுலிடத்தில் கேட்போமா? இவர் பெரிய வல்லமை உங்களுக்குள்ளே இருக்குன்னு சொல்கிறாரு அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? பவுல் என்ன சொல்கிறார் தெரியுமா? அந்த வல்லமை மரித்து 3 நாள் கல்லறைக்குள்ளே இருந்த இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்புகிற வல்லமை உனக்குள்ளே இருக்கு மகனே, உனக்குள்ளே இருக்கிறது மகளே. அதைத்தான் இன்றைக்கு நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா. பவுல் எபேசியர் 1வது அதிகாரத்தில் அதை குறிப்பிடுறார் பாருங்க. இந்த சத்தியத்தை நான் என்றைக்கு அறிந்து கொண்டேனோ அந்த நாள் முதல் வியாதியை தேடியும் காணவில்லை, வியாகுலத்தை தேடியும் காணவில்லை, குழப்பம் பயம் எதுவுமே இல்லைங்க. ஏன் தெரியுமா? அவ்வளவு பெரிய ஆற்றலாக தேவன் என்னை வைத்திருக்கிறார். பவுலுடைய ஜெபம் என்ன தெரியுமா? ஆண்டவரே இவங்களுக்கு வல்லமையை கொடுங்க, இல்லை. ஆண்டவரே இவங்களுக்கு பரிசுத்தத்தை கொடுங்க, இல்லை. ஆண்டவரை இவங்க ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணணும், அதை கேட்கலாங்க. அவன் என்ன கேட்குறான் தெரியுமா? ஆண்டவரே இந்த எபேசி சபையாருக்குள்ள நீர் வைத்திருக்கிற அந்த மரித்தோரை உயிரோடு எழுப்பக்கூடிய அந்த ஆற்றலை அறிந்து கொள்ள இவர்களுக்கு அறிவு உண்டாகட்டும் என்று சொல்லுகிறார். பாருங்கள், நான் வாசிக்கிறேன். எபேசியர் 1:19, தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்ளுகிறேங்கிறான். உங்களுக்காக பவுல் என்ன ஜெபிக்கிறான் தெரியுமா? ஆண்டவரே மரித்தோரையும் எழுப்பக்கூடிய வல்லமை மிக்கவர்களாக இந்த ஜனங்கள் இருக்கிறார்களே, இதை இவர்கள் அறிந்து கொள்ளட்டும். அருமையானவர்களே, பிரச்சனை எங்கே இருக்குது தெரியுமா? அறிவில் தான் பிரச்சனை இருக்குது. இன்றைக்கி என்ன அறிவை பார்க்குறோம்?
கல்லறையை காலி செய்யக்கூடிய ஆற்றல் இந்த செய்தியை கேட்கிற மகனே மகளே உனக்கு இருக்குது. அதைத்தான் நம்ம பல வசனங்கள் மூலமாக நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். எப்படி பவுல் இப்படி ஜெபம் பண்ணிட்டாருயா? இயேசு கிறிஸ்து என்ன ஜெபம் பண்ணார், என்ன சொன்னார் தெரியுமா? உன்னை பார்த்து, நீங்கள் நான் செய்ததையும் செய்வீர்கள், இதைவிட பெரிய கிரியைகளையும் செய்வீர்கள். அவர் பொய் சொல்லுவாரா? ஐயா நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லவில்லை, நீங்கள் செய்வீர்கள். யூ வில் பெர்ஃபார்ம், யூ வில் டூ. அருமையானவர்களே, அப்படிப்பட்ட ஆச்சரியமான வல்லமையினாலே நீ நிரப்பப்பட்டு இருக்கிறாய் என்பது என்றைக்கு தேவனுடைய சரீரமாகிய சபை அறிந்து கொள்ளுமோ அன்றைக்கு தாங்க எழுப்புதல் வரும். ஆமாம், ஹல்லேலூயா. தங்களுக்குள்ளே தேவனுடைய ஆவியானவர் நிரப்பி வைத்திருக்கிற அந்த ஆச்சரியமான ஆற்றலை குறித்து அறிவு இல்லை. அருமையானவர்கள், அதனால தான் தேவன் எனக்கு ஒரு பாட்டு கொடுத்தார். இன்னும் இயேசு கிறிஸ்து ஒரு ஸ்டெப் அகேடு போயிட்டார் பாருங்க. என்ன போயிட்டாரு? ஹல்லேலூயா. நீங்கள் நான் செய்ததையே செய்வீர்கள், இதைவிட பெரிய கிரியைகளை செய்வீர்கள். ஏனென்றால் தேவ வசனத்தை பெற்றுக்கொண்ட நீங்கள் மனிதர்கள் அல்ல, தேவர்கள். தேவ பிள்ளை மனிதன் அல்ல, மறந்திடாதே. ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, நீ மனுஷனே அல்லன்னு இயேசு சொன்னதை நீ ஏற்றுக்கொள்ள மறுத்தால், ஹல்லேலூயா, எவ்வளவோ பரிதாபமான நிலைமை பாருங்க. நீ காலையில் ஒரு சகோதரி பேசுகிறாங்க, லட்சுமி அம்மா, 11 வருஷம் நான் சர்ச்சுக்கு போகிறேயா. சரிம்மா, என்னெல்லாம் நடந்தது? என் பையன் இறந்து போயிட்டான், எனக்கு இருக்கிற இன்னொரு மகன் என்கிட்ட பேச மாட்டான், சாப்பிட்றதுக்கு வழி இல்லை. அருமையானவர்களை, இதற்காகவா தேவன் உங்களுக்காக அந்த சிலுவையிலே அவர் என்ன ஆனார்? எம்டி ஆனார். உங்களுக்காக, இதற்காகவா அவர் தரித்திரர் ஆனார்? அருமையானவர்களே, உன்னை ஐஸ்வர்யவன் ஆக்கும்படியாக அவர் தரித்திரனாக்கி, ஹல்லேலூயா, கல்லறையை காலி செய்யக்கூடிய ஆற்றல் உனக்குள்ள இருக்கு மகனே. இன்றைக்கி நீங்கள் அதை அறிந்து கொள்ள போகிறீர்கள். ஆகையினாலே நீங்கள் ஏற்றமிகு வாழ்வை வாழ துவங்கீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மறுபடி பிறந்த அன்றே நம்முடைய ஆவி மனிதனிலே அதே அளவு ஆற்றலை பெற்றுவிட்டாங்க. எதே அளவு ஆற்றல்? இயேசு கிறிஸ்து கல்லறையை காலி செய்தார அந்த ஆற்றல். இன்னும் என்ன ஆற்றல்? இயேசு கிறிஸ்து சொன்னார் அல்லவா, நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள். சும்மா சொல்லுவாரா? அந்த ஆற்றலை உங்களுக்குள்ளே எப்போ வைச்சார் தெரியுமா? நீங்கள் என்னைக்கு மறுபடி பிறந்தீர்களோ உங்களுடைய ஆவி மனிதனிலே அந்த ஆச்சரியமான ஆற்றலை தேவன் உங்களுக்குள்ளே நிறைத்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. வல்லமை தாரும் தேவா. தவறான ஜெபம், தவறான பாடல். அருமையானவர்களே, ஹல்லேலூயா. நீங்கள் வல்லமை தாரும் தேவான்னு சொல்கிறீங்க, பரலோகம் என்ன, தேவன் என்ன பாடுறாரு தெரியுமா? வல்லமை தந்து விட்டேனப்பா பாரு. வல்லமை தாரும் தேவா. தேவன் உன்னை பார்த்து பேசுகிறார், பாடுறாரு, வல்லமை தந்து விட்டேனப்பா. அருமையானவர்களே, இந்த சத்தியத்தை எங்களுடைய செய்திகளை கேட்கிற அத்தனை பேர் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அர்த்தமுள்ள ஆச்சரியமான அனுகூலமான ஆனந்தமான வாழ்க்கை வாழ துவங்கி இருக்கிறார்கள். அருமையானவர்களே, 10 செய்தியை கேளுங்க. எனக்குள்ள மாற்றம் வரவில்லை என்றால் என்னிடத்துல கூப்பிடுங்க. ஐயா, உங்கள் செய்தி 10 செய்தி 5 நாளில் கேட்டுட்டேன், எனக்குள்ள இன்னும் மாற்றம் வரவில்லை. ஒருவனும் சொல்ல முடியாது அருமையானவர்களே. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தையில் லைஃப் இருக்கு, ஜீவன் இருக்கு. அதை ஜீவனோடு உங்களுக்கு நாங்கள் பிரசங்கிக்கிறோம். ஹல்லேலூயா. அவருக்கே மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ மாஸ்டர். இன்னும் என்ன பாடுவீங்க? நிரப்பும் ஐயா. ஐயா, அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து செய்ததையும் செய்து அதைவிட பெரிய கிரியைகளையும் செய்யத்தக்கதாக அதிசயமான ஆச்சரியமான ஆற்றலினால் தேவன் உங்களை நிறைத்து வைத்து விட்டுத்தான் ஜீசஸ் ஹிம்செல்ஃப் டோல்டு. என்ன சொன்னார்? இந்த மலையை பார்த்து பேசுங்க, அது சமுத்திரத்துக்குள்ளே போயிடும். உனக்குள்ள அந்த விதமான ஆற்றல் இருக்கிறது. மகனை, ஏன் இன்னும் வியாதியோடு வாழ்கிறா? ஏன் இன்னும் தரித்திரத்தோடு வாழுகிறா? ஏன் எனக்கு உன் புருஷன் இன்னும் குடிக்கிறான் தெரியுமா? உனக்குள்ள இந்த ஆற்றல் இருக்கிறதை நீ அறியவில்லை. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. பேதுருவுக்கு இந்த அறிவு இருந்து அதை ஏற்றுக்கொண்டான். பார்த்தீங்களா அருமையானவர்களே? அதில் செயல்பட்டான்.
எதில் செயல்பட்டா? தேவன் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே வைத்திருந்த அதே போல ஆற்றல், அதே போல சக்தி, அதே போல வல்லமை, என்னை நிறைத்து வைத்திருக்கிற அந்த அறிவு தாங்க. இட்ஸ் வெரி வெரி எசென்ஷியல். அறிவு தான் பிரச்சனைங்க. என் ஜனங்கள் பரிசுத்தம் இல்லாமல் சங்காரம் ஆகிறார்கள், அது அபத்தம், வேதாகமும் அல்ல. என் ஜனங்கள் ஜெபம் செய்யாமல் சங்காரம் ஆகிறார்கள், அது அபத்தம், பொய். அப்படியே சொன்னாருங்க. அவர் என்ன சொன்னாருங்க? என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரம் ஆகிறார்கள். என்ன அறிவு இன்னைக்கு பார்க்குறோம்? ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்குள்ளையும் கல்லறையையும் கல்லறை தோட்டத்தையும் காலி செய்யக்கூடிய ஆற்றல் நிறைந்தவர்களாக, அல்லது தேவன் அப்படிப்பட்ட ஆற்றல்களினால் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையையும் நிறைத்து வைத்திருக்கிறார். மகனே, மகளே, ஹல்லேலூயா. பேதுருக்கு இந்த அறிவு இருந்து பாருங்களேன். பிறவி சப்பானி க்ளீனாக அடிக்கிறான். சிக்ஸர் என்ன சொல்கிறான்? எப்பா வெள்ளியும் இல்லை பண்ணும் இல்லை, ஆனால் எனக்குள்ளே ஒன்று இருக்குது, எனக்குள்ளே ஒரு சக்தி இருக்குது. அந்த சக்தி, நீ 40 வருஷம் முடமாக இருக்கிற பார்த்தியா, 40 வருஷமாக முடமாக இருக்கிறவனையும் அந்த சக்தி சுகமாக்கும், 40 வருஷம் கல்லறையில் இருக்கிறவனையும் சுகமாக்கும். அவன் சொல்லக்கூடிய தில்லு எப்படி வந்தது தெரியுமா? தனக்குள்ளே இருக்கிற ஆற்றலை பற்றிய அறிவு இருந்தது. நான் அதை வாசிக்கட்டுமா? அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 6வது வசனம். The book of Acts chapter 3 verse 6 I shall read for you. அப்போ அந்த முடவனை பார்த்து பேதுரு சொல்லுகிறான், அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எழுந்து நட என்று சொல்லி, 7வது வசனம் 8வது வசனம், வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். என்ன சொல்கிறான் பாருங்க. எப்பா, எனக்குள்ள ஒரு பயங்கரமான சக்தி இருக்குது. அந்த சக்தி என்ன செய்யும்? இயேசு கிறிஸ்து செய்ததையும் செய்யும், அதை அவர் செய்ததை விட பெரிய ஆச்சரியமான அற்புதங்களையும் செய்யுங்கிறது பேதுருக்கு ஞானம் இருந்தது. பார்த்துங்க, அந்த நாலேஜ் இருந்து பாருங்க, சப்பானியை எழுந்து நடக்க வச்சுட்டாங்க. ஹல்லேலூயா. என்னைக்கு தேவனுடைய சரீரமாகிய சபை இதை புரிந்து கொள்ள போகிறது? ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ மாஸ்டர். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய கண்களிலும் இருக்கிற செதில்கள் விழுவதாக. பல போசாத்தர், என்னுடைய பிள்ளைகளை விட்டுவிடு, இவர்கள் சத்தியத்தை சரியாக அறிகிறார்கள், கல்லறையை மாத்திரமல்ல கல்லறை தோட்டத்தையே காலி செய்கிறார்கள். ஆமென். ஓ தேங்க்யூ சிஸ்டர். ஹல்லேலூயா. இயேசு என்னங்க செஞ்சார்? கல்லறையை காலி செய்தார். அப்போ நம்மளால் கல்லறை தோட்டத்தை காலி செய்ய முடியாதா? நீ உலகத்தை உலுக்குபவன் அல்லவா? ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ மாஸ்டர். தண்ணீரின் மேலே அவர் நடந்தாரையா, ஃபுட்பால் ஹாக்கி நீ விளையாடுவாய். அப்பா ஏசப்பா தண்ணீர் மேலே நடந்தார். அப்போ அதை விட பெரிய கிரியைன்னு என்னது? நீ தண்ணீர் மேலே நடக்க முடியும், ஃபுட்பால் ஹாக்கி கிரிக்கெட் விளையாட முடியும். ஓ தேங்க்யூ மாஸ்டர். லாசருவின் கல்லறையை காலி செய்தார், லாசருவின் கல்லறையை காலி செய்தார், கல்லறை தோட்டத்தை நீ காலி செய்வாய், கல்லறை தோட்டத்தை நீ காலி செய்வாய். ஏன் தெரியுமா? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தெய்வ மகனும் ஒவ்வொரு தெய்வ மகளும் உலகத்தை உலுக்குவராக நீ இருக்கிறாய் மகனே, மகளே. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ மாஸ்டர். உலகத்தை உலுக்கிடுவாய் அவர் நாமத்தால், வையகத்தை வாழ வைப்பாய் அவர் பலத்தால், உலகத்தை உலுக்கிடுவாய் அவர் நாமத்தால், வையகத்தை வாழ வைப்பாய் அவர் பலத்தால். ஹல்லேலூயா. உன்னை தேவன் என்று இயேசு சொன்னாரே, உன்னை தேவன் என்று இயேசு சொன்னாரே, அவர் சொன்ன வார்த்தை ஒன்றும் தவறிடாதே. ஆம் அருமையானவர்களே, அவர் தான் சொன்னாருங்க, நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் அப்படி சொல்லிட்டு கீழே வருது, அவர் சொன்னது ஒன்றும் பொய் இல்லைங்கிறாருங்க. ஹல்லேலூயா. அதனால தான் இந்த செய்தி தலைப்புக்கு தேவன் கொடுத்தார். கல்லறையை காலி செய்த அதே அதிசய ஆற்றல் உனக்குள்ளே இருக்கிறது மகனே, மகளே. ஹல்லேலூயா. தேங்க்யூ மாஸ்டர். அந்த தனக்குள்ளே இருந்த வல்லமையை
பேதுரு அறிந்திருந்ததுனால எப்படி கட்டவிழ்த்தா? கஷ்டம் கிடையாதுங்க, கஷ்டம் கிடையாது. பழைய ஏற்பாட்டில் அருமையானவர்களே, தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு ராஜ்யங்களை கொடுத்துருந்தாரு. சொல்லிட்டார், எப்பா மோசே இந்த தேசத்தை உனக்கு கொடுத்துட்டேன், நீங்கள் போய் அந்த எதிரிகளோடு யுத்தம் பண்ணுங்கள் என்கிறார். கொடுத்துட்டாரு, ஆனால் யுத்தம் பண்ணி தான் ஜெயிக்கணும். அருமையான மகனே மகளே, புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஏன்னா நமக்கு யுத்தமே கிடையாதுங்க, ஒரே ஒரு வெப்பன் போதுங்க. டங் இஸ் த பவர்ஃபுல் வெப்பன். டங்கு தமிழில் இருக்குது, 100 மொழிகளில் வந்திருக்குங்க. ஜஸ்ட் 75 rupees. நான் ஒரு 1000 பேருக்கு இதை கொடுத்துருக்கேங்க. 100 பேர் வாசித்தாங்கங்க, சூப்பராக வாழ்கிறாங்க. அருமையானவர்களே, ஹalleluya. ஓ தேங்க்யூ மாஸ்டர். ஓ ஹalleluya. பாருங்கள், இந்த புரிந்து கொள்ளுதல் அருமையானவர்களே உங்களை இயேசு கிறிஸ்துவை போல கட்டளை கொடுத்து ஜனங்களை கரையேற்றுகிற நபராக உங்களை மாற்றிவிடும். எவ்ரிதிங் பேஸ்ட் ஆன் நாலேஜ். செக்குலர் வேர்ல்டு கூட என்ன சொல்லுதுங்க? நாலேஜ் இஸ் பவர். அது எங்கேருந்து வந்தது தெரியுமா? யோவான் 8:32 வந்தது. அது என்ன? யோவான் 8:32, யூ ஷால் நோ த ட்ரூத் அண்ட் த ட்ரூத் ஷால் செட் யூ ஃப்ரீ. ஐயா, ஒரே சத்தியம் தான் ஐயா. 65 வயசு வரைக்கும் என்ன விடுதலை பண்ணலை. சத்தியத்தை சரியாக அறிஞ்ச போறங்க, அன்றாட அனுகூலமான ஆசீர்வாதங்கள். ஹalleluya. சத்தியத்தை சரியாக அறிந்து கொண்ட நாள் முதல் பவுல் சொல்றார் பாருங்க, கொலோசியர் 1:6. அதை உங்களுக்கு வாசிக்கிறேன், முக்கியமான வசனம். நம்ம அதை வாசித்து ரொம்ப நாள் ஆயிற்று என்பதனாலே ஆவியானவர் வாசிக்க ஞாபகப்படுத்துகிறார். கொலோசியர் 1:6 பின்பகுதியை வாசிக்கிறேன். தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்குள் பலன் தருகிறதா இருக்கிறது. நடைமுறையை வாசிக்கட்டா? தேவ கிருபையை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, அதை சத்தியத்தின்படி அறிந்து கொள்ளாத இருக்கிறதுனால உங்களுக்குள்ள வேத வாசனம் பிரயோஜனப்படலை. கொலோசியர் 1:6 100 நேரம் தியானிங்க. இல்லையா? எவ்வளோ பெரிய வாக்குத்தத்தத்தை சொல்லியிருக்கிறாரு. ஏன் நடக்கலை? நீ பொய்யை நம்புறா. என்ன பொய்யை நம்புறா தெரியுமா? நான் நிறையா ஜெபம் பண்ணால் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார், நான் நிறைய பரிசுத்தமாக இருந்தால் ஆசீர்வதிப்பார். ஐயா, அப்போ கிருபை ஒன்று தேவையே இல்லையே. வாட் இஸ் கிரேஸ்? கிரேஸ் இஸ் நத்திங் பட் இஸ் அன்கண்டிஷனல் லவ், அகாபே லவ். நிபந்தனை எல்லாவற்றையும் என் தேவனாகிய கர்த்தர் சிலுவையில் நிறைவேற்றி விட்டார்கள். இப்போ உங்களுக்கு ஒரு கண்டிஷன் கிடையாதுங்க. யூ ஜஸ்ட் ஹாவ் டு பிலீவ். எப்போ பிலீவ் பண்ணுவோம் தெரியுமா? தேவன் என்னை குறித்து சந்தோஷமாக இருக்கிறாரு. ஐ ஆம் ஃபுல்லி குவாலிஃபைடு, ஐ ஆம் பெர்ஃபெக்ட்லி பெர்ஃபெக்டட். இந்த சத்தியத்தை நான் அறிஞ்சேங்க, பாவத்திலேருந்து வெளியே வந்துட்டேங்க. அருமையானவர்களே, அது வரைக்கும் வேலை செய்யலைங்க. நான் 65 வயசில் வரைக்கும் எனக்கு வேலை செய்யலை. அப்போவே நான் பிரசங்க மாதிரி தான். இந்தியாவில் ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, ஒரிசா, மொரிஷியஸ் எல்லாம் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். ஆனால் கர்த்தர் நல்லவன்னு ருசி பார்க்கவே இல்லை. அருமையானவர்களே, என்றைக்கு தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்டேனோ அந்த நாளிலிருந்து அற்புதம் செய்யாத நாளே இல்லை. அவருக்கே மகிமை உண்டாவதாக. இந்த சத்தியத்தை அறிந்து கொண்ட நாள் முதல் அருமையானவர்களே, நான் பவுல் அப்போஸ்தலரை பார்த்து பேச ஆரம்பிச்சிட்டேன். பேதுருவை போல பேச ஆரம்பித்து விட்டேன். இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேன். எவளாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன்னுடைய இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவள் சொன்னபடி ஆகும் என்று சொன்னார் பாருங்க. அப்படியே அருமையானவர்கள், அனுதினமும் பல அற்புதங்களை தேவன் என்னுடைய நாவாலை செய்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். அநேக ஜனங்கள் விடுதலை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. பேதுரு என்ன பேசுகிறான் பாருங்க. அந்த வாலிப பெண்ணு யார்? தபித்தாள். குளிப்பாட்டி என்ன செஞ்சாச்சு? மேல் வீட்டு அறையில் வச்சாச்சு. எதுக்கு? உறவினர்களாக வந்து பார்த்த பிறகு கல்லறையில் கொண்டு வைக்கணும். கல்லறையை வெட்ட சொல்லியிருப்பாங்க, ஆனால் பைபிளை எழுதலை. பேதுரு வந்தான் பாருங்க அருமையானவர்களே, கட்டளை தான் கொடுத்தா, தபித்தாளே எழுந்துரு. ஹalleluya. அருமையானவர்களே, இந்த ஆற்றல் உங்களுக்குள்ளே இருக்கிறது என்பதை நீங்கள் என்னைக்கு அறிந்து கொள்ள போகிறீங்க? ஏன் சஞ்சலத்தோடு தவிப்போடு நீங்கள் வாழுகிறீர்கள் தெரியுமா? இந்த அறிவு இல்லை. வந்துட்டு சக்கரை வியாதி சாகும் வரைக்கும் அப்படி தான் வாழணும்.
என் புருஷன் குடிக்கிறாரு, 10 வருஷமாக குடியிலிருந்து வெளியே வரல, இன்னும் வாழ்நாள் முழுவதும் குடியோடு தான் இல்லை அருமையானவர்களே. மங்கி எரிகிற தீயை அணைக்கிற தேவனா உன் கூட பேசிகிட்டு இருக்கிறாரு. தாவீதின் விழுந்து போன கூடாரத்தை எழுப்பி கட்டின தேவன் அல்லவா? இஸ் அ ரெஸ்டோரர். அவர் மீட்பர். அருமையானவர்களே, நீங்கள் திருமண நாளில் எவ்வளவு சந்தோஷமாக இருந்தீங்களோ, எவ்வளவு அன்பாக இருந்தீங்களோ, எவ்வளவு இன்பத்தை அனுபவித்தீர்களோ, அதே இன்பத்தை, அதே சந்தோஷத்தை, அதே ஐக்கியத்தை, அதே அன்பை 120 ஆண்டுகளுக்கு மேலாக நீ அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக தான் அந்த சிலுவையிலே, கோர சிலுவையிலே தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார். உன்னுடைய துக்கத்தை அவர் சுமந்ததுனாலே அவர் துக்கம் நிறைந்தவரானார். அருமையானவர்களே, துக்கத்தோடு வாழாதீங்க, ஏற்றுக்கொள்ளாதீர்கள். உனக்குள்ளே இருக்கிற அந்த ஜீவ தண்ணீரை திறந்து விடுங்கள். ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர். நீங்கள் அதனால தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அருமையானவர்களை இயேசு கிறிஸ்து நட்ஷெல்லாம் பேசிட்டு போயிட்டார். அதனுடைய அர்த்தத்தை நம்ம 2 நாள் கான்ஃபரன்ஸ் போட்டு பேசலாங்க. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலைன்னு என்ன தெரியுமா? ஜெயிலில் இருந்து வெளியே கொண்டு வந்துட்டு நடுத்தருவில் விடாது, சிங்காசனத்துக்கு கொண்டு செல்லும் விடுதலை. அவன் சிறைச்சாலைகளில் இருக்காங்க. பார்வோன் கூப்பிட்டு அரண்மனையில் பார்வோனுடைய சொப்பனத்துக்கு அர்த்தத்தை தீர்வை கொடுக்குறான். சரிப்பா நீ ஜெயிலில் போய் இருன்னு சொல்லலை, சரி எங்கள் அரண்மனையில் இருன்னு சொல்லலை, ஐயா நீ சிங்காசனத்தில் வீட்டிரு என்று சொன்ன தேவன். ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் வாங்குங்க. அருமையானவர்களே, சிறைச்சாலையிலிருந்து நீங்கள் இப்போ சிறையிருப்பில் இருக்கிறீங்களா? வியாதியாகிய சிறையிருப்பு எத்தனை பர்சன்ட்டுங்க? 3/4 விசுவாசிகளுக்கு வியாதி, வியாகுலம், வியர்வை, விபத்து, கண்ணீர், கவலை. அருமையானவர்களே, அதனால தான் தேவன் உங்களை பார்த்து சொல்கிறாரு, எனக்கு உன்கிட்ட என்னப்பா இருக்குது? உன் வாழ்க்கையை இந்த உலகத்தார் பார்க்கும்போது எனக்கு நித்தமும் என்ன செய்யுது? தூஷணமாக இருக்குது. இடைவிடாமல் நீ என்ன தூஷிக்கிறிய? ஏன் நீ நான் வாழலையே? எத்தனை வாக்குத்தத்தங்களை எழுதி கொடுத்தேன், வாழவில்லையே. அருமையானவர்களே, சுகம் உங்களுடைய பிறப்புரிமை. அருமையானவர்களே, செழிப்பு உங்களுடைய பிறப்புரிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், ஆனந்தம், ஆவணங்கள், அற்புதங்கள் எல்லாம் நம்முடைய பிறப்புரிமை. அருமையானவர்களே, கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்தருள்வாராக. நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிந்து கொண்டே வாருங்கள். அப்பொழுது நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை தேடியும் காணாதிருப்பீர்கள். கல்லறையையும் காலி செய்வீர்கள், கல்லறை தோட்டத்தையும் காலி செய்வீர்கள். மரித்தோரை உயிரோடு எழுப்பும்படியாக ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் தேவன் கட்டளையிட்டிருக்கிறார். எலிசாவுடைய கோலிலே வல்லமை இருந்தது. பேதுருடைய வார்த்தை தபித்தாலே எழுந்திரு என்று சொன்ன பொழுது அதிலே வல்லமை இருந்தது. இங்கே நாம் இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தை பயன்படுத்தியிருக்கிறோம். அந்த நாமத்தில் எல்லா ஆற்றலை விட பெரிய ஆற்றல் இருக்கிறது. எனவே இந்த பேஜை நீங்கள் சில பிரிண்ட் அவுட் போட்டு வைத்து கொடுங்க. ஒரு 5-10 பிரிண்ட் அவுட் போட்டு வைத்து கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாராவது மரித்து போனால் அந்த ஒரு காப்பி பிரிண்ட் அவுட்டை அந்த சரீரத்தின் மேலே வைத்து பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் எழுந்திரு என்று சொல்லி நீங்கள் கட்டளையிடுங்கள். சுப்பிரமணியன் எழுந்திரு, எஸ்தர் எழுந்திரு, இயேசுவின் நாமத்தில் எழுந்திரு என்று சொல்லி நீங்கள் கட்டளையிடுங்கள். அப்பொழுது அந்த சரீரத்துக்குள்ளாக ஒரு ஜீவன் பாய்ந்து செல்லும். அந்த ஜீவன் இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தில் உள்ள அந்த ஜீவன் அந்த சரீரத்தை உயிரோடு எழுப்பும். நீங்களும் மரித்தோரே எழுப்புகிற அந்த கூட்டத்தில் இணைந்து கொள்ளுங்கள். தேவனுடைய நாமம் உங்கள் மூலமாக மகிமைப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழ்வீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் 3 மாதங்கள் அனுப்புங்கள். ஜாஸ் வேர்ல்ட் சேஞ்சர்ஸ் பைபிள் காலேஜ் ஓராண்டு டிப்ளமோ பட்டப்படிப்பு, வாரம் 1 நாள் 50 வீடியோ வகுப்புகள்,
கட்டணம் ரூபாய் 6000 மட்டும். நீங்கள் விரும்புகிற நேரம் படிக்கலாம். ஜாஸ் ட்ரூத் லவர்ஸ் அகாடமி ஒவ்வொரு திங்கள் இரவு 9 மணி முதல் 10 மணி வரை வேதத்தின் மகத்துவங்களை ஆழமாக அறிந்து ஆனந்த வாழ்வு வாழ இலவச ஜூம் மீட்டிங். ஜாஸ் ஸ்கூல் ஆஃப் டெட் ரைசிங் ஒவ்வொரு சனிக்கிழமை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை ஜூம் மீட்டிங் மூலம் இவ்வகுப்புகள் நடைபெறுகின்றன. அனுமதி இலவசம். ஜாஸ் மிஷனரி மூவ்மெண்ட் லீடர்ஷிப் ட்ரைனிங் 10 ஆண்டுகளில் தேவ பலத்தை கொண்டு 1000 சபைகள் நாட்டுவது எப்படி? இலவச ஜூம் மீட்டிங். ஜாஸ் வேர்ல்ட் சேஞ்சர்ஸ் கான்ஃபரன்ஸ் உங்கள் ஊரில் 50 முதல் 5000 பேருக்கு 2 அல்லது 3 நாட்கள் உலகத்தை உலுக்குவோர் கருத்தரங்கு நடத்த எங்களை நீங்கள் அழைக்கலாம். வாருங்கள், வாழ்வோம், வையகம்